அவளுக்கு அவ குடும்பம் தான் முக்கியமா. அவ ரொம்ப மாறிட்டா சார். நான் பார்த்த திவ்யா அங்க இல்லவே இல்ல. கார்த்திக் கிட்ட அவளை தூக்கி போட சொல்லுங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எப்படியாவது அவர் மனசை மாத்தி வேற நல்ல பொண்ணா பார்த்து அவரை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல காயத்ரி. நான் தான் ஏற்கனவே சொன்னல, அவன் அவ மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கான்னு. அவன் அவளை மறக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். வேற வழி இல்ல சார். அவதான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாளே. அவ இனி மனசு மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. கார்த்தி எப்படியாவது கஷ்டப்பட்டு அவளை மறந்துதான் ஆகணும். காயத்ரி, அவன் தான் கால் பண்றான். கொடுங்க சார், நானே எல்லாத்தையும் கார்த்திக் கிட்ட சொல்லிடுறேன். வேணாம், இப்ப சொல்ல வேணாம். ஏன் சார்? இப்பவே சொல்லிடுறதா நல்லது. இங்க அவன் இருந்தாலாவது அவனுக்கு ஆறுதலா நாங்க இருக்கோம். ஆனா அவன் தனியா ரொம்ப தூரத்துல இருக்கான். இப்ப இதெல்லாம் சொன்னா அவனுக்கு ஆறுதல் சொல்ல கூட பக்கத்துல யாரும் இல்ல. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். சொல்லு கார்த்தி. காஞ்சிபுரம் போயிட்டு வந்துட்டீங்களா இல்ல இன்னும் அங்கதான் இருக்கீங்களா? வந்துட்டோம். என்ன எப்படி பண்ணிட்டீங்க? திவ்யா உங்க கூட இருக்கும்போது கால் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. இல்லடா, அவங்க அப்பா கூட வந்திருந்தாரு. அதான் அதுக்கான சான்ஸே இல்லாம போயிடுச்சு. அப்படியா? சரி, ஓகேண்ணே, விடு. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, எப்படி? சாதாரணமா படம் எடுக்க போனாலே பொம்பளைங்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதுவும் இது முகூர்த்தப்பட்டு, அதுவும் காஞ்சிபுரத்துல போய் எப்படிண்ணே?